வணக்கம் வணக்கம். முதல்ல இந்த சொதப்பின டைரக்டருக்கு எல்லாரும் ஒரு ஓ போடுங்க. ஒரு PowerPoint போட முடியலப்பா. என்ன கொடுமை. சரி, வந்த எல்லாருக்கும் வணக்கம். புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது உங்களோட காஃபி வித் கேடிங்க. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க வெட்டி பசங்க ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் apatakar.com. நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட்டை பத்தி சொல்லணும்னா எப்பவுமே வழக்கமா உள்ளூர் செலிபிரிட்டி செலக்ஷன் தான் இந்த ஷோ பண்ணுவோம். ஆனா இந்த வாட்டி இந்த உலக தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதல் முறையா 2 மிகப்பெரிய ஷோ செலிபிரிட்டிஸை இந்த ஷோக்கு இன்வைட் பண்ணிருக்கோம். நம்ம முதல் செலிபிரிட்டிஸ் பத்தி சொல்லணும்னா வயசாக இவரோட அழகு எல்லாமே கூடிக்கிட்டே போகுதுங்க. இவர் நடையே தனி அழகா வளர்ந்து வரும் நடிகர். கருப்பு கூலிங் கிளாஸ் இல்லாம இவரை பார்க்கவே முடியாதுங்க. லெட்ஸ் வெல்கம் the one and only Thala. ரொம்ப நன்றி எங்க ஷோக்கு வந்ததுக்கு. வழக்கமா அந்த 4 பேரோட போவீங்களே, எங்க அந்த 4 பேரை காணோம்? அவங்களுக்கு இன்னைக்கு லீவு. வாவ், அப்படியா? சரி. இனிமே எங்க ஷோக்கு தனியா வந்து சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. எப்பவுமே நாங்க எல்லாருக்குமே காஃபி தான் கொடுப்போம். ஆனா இந்த ஷோக்கு காஃபி கலந்து வச்சிருக்கோம் உங்களுக்காக. நான் கூட இந்த ஷோக்கு வர்றதுக்காக ஒரு பீடியா ஷோரும் 2 புட்டி பாட்டிலும் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, பஞ்சம் வாங்கி வந்து சாதனை ஆரம்பத்துல இப்படி கலாய்ச்சா எப்படி தல இதெல்லாம்? சரி, ரொம்ப நாளா எல்லாரும் கேட்கணும்னு வச்சுக்கிட்ட கேள்வி ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு ஏன் தலன்னு பேர் வந்துச்சு? ஒவ்வொரு படத்துலயும் உடம்பு ஏறும் இறங்கும், ஆனா தலை மட்டும் அப்படியே இருக்கும். அதனாலதான் தலை. அது வந்து என்னுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகத்தையும் நானே செதுக்கிடுது. அதே எப்படி அடிக்கிறாரு பாருங்க நம்ம தலை. அடுத்த கேள்வி, நீங்க சால்ட் அண்ட் பெப்பர் லுக்லயே இப்பெல்லாம் நடிக்கிற படத்துல வரீங்க? ஏன்னா உன்ன மாதிரி எனக்கு டை அடிக்குது. இது பேரு ப்ளீச் இல்ல ஸ்ட்ரீக்ஸ் கூட சொல்வாங்க. ஏதோ கார குழம்பு தலையில ஊத்துன மாதிரி இருக்கு. எப்படி தல? இப்ப நீங்க ஒரு பைக் மேட்டருக்கு வருவோம். இங்க எல்லா படத்துலயும் ஃபாரின் பைக்கே ஓட்டுறீங்க. நம்ம ஒரு ராயல் என்ஃபீல்ட், ஒரு புல்லட், ஒரு Yamaha RX-100 ஏன் ஓட்ட மாட்டேன்றீங்க? இது பதில் சொல்லுங்க பாப்போம். எந்த பேட்டிலையும் சொல்லாத ஒரு உண்மையை எந்த பேட்டில நான் சொல்றேன். சொல்லுங்க. நம்ம ஊர் பைக்லாம் ஹைட் ஜாஸ்தியா இருக்கு, கால் எட்டாது. அதுக்காக தான் நான் ஃபாரின் பைக். அது வந்து ஒரு நாள் அவங்களுக்கு கண்ணூரி வந்துருச்சு, அதை மறைக்க கூலிங் கிளாஸ் போட்டோம். இப்போ அதுவே ஃபேஷன் ஆயிடுச்சு. அது சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எல்லாருக்கும் பயத்தையும் தான் பிடிக்கும். சரி விடுங்க, நாம இன்னொரு கேஸ், நம்ம அடுத்த கேஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா இவர் போட்டா நேராவே போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து கோனே தான் போஸ்ட் கொடுப்பாரு. அதுதான் அவரோட ஸ்டைலா இருக்கும். அப்புறம் லெட்டர் சைக்கிள் கொண்டு வருங்க. தொப்பா குறைஞ்சதோ இல்லையோ, சைக்கிள் மட்டும் ரொம்பவே இழைச்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, தேவையே இல்லாம அடி கடி அடிச்சுட்டே இல்லாம அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. என்னாலே தாங்க முடியல. லெட்ஸ் வெல்கம் our next guest, தளபதி. சரி, நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கேடி அது முன்னாடி ஒரு விஷயம் ஆரம்பிச்சிட்டீங்களா? கண்டிப்பா பண்ணுங்க. என் நெஞ்சத்தில் குடியிருக்கும் ஒரு நிமிஷம் இப்படியே பேசிட்டே இருந்தா ஷோ முடிஞ்சு போயிடும். பொங்கல் வாழ்த்து மட்டும் இல்ல ஒரு பஞ்ச் டைலாக் கூட சீக்கிரம் சொல்லுங்க பாப்போம். நான் பொங்கல் கம்மியா சாப்பிட்டா தூக்கம் வரும்.
அதிகமா சாப்பிட்டா தொப்பையும் கூட வரும்னா இந்த வருஷமாவது ஜிம்முக்கு போய் 6 பேக் வைங்க. இது மாதிரி விடு. சரி உங்க கல்யாணம் மேட்டர் பண்ணுவோம். சமயமா உங்க கல்யாணம் ஆச்சா? வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க விசிறிகள் குறைஞ்சிருக்காங்களா? ஆக்சுவலி கல்யாணத்துக்கு அப்புறம் பெண் விசிறிகள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. அப்படியா? என்னோட ரசிகர் மன்றத்துல மகளிர் அணின்னு ஒரு கூட்டமே இருக்குன்னு பாத்துக்கீங்களா? எங்க? இந்த ஊர்ல கூட சாம்பவன் ஒரு பொண்ணு எங்களுக்கு பைத்தியமா இருக்கான். எங்க இங்க யாராவது இருக்காங்களா? நிறுத்து. கண்ணாடி கேட்டு கண்ணாடி மூஞ்சிக்கால கண்ணுங்க கண்ணாடி கேட்டு டேக் 25 சரி நம்ம அடுத்ததா தொலைக்கிட்ட ஒரு சூப்பர் கேள்வி கேட்போம். தல நீங்க நல்லா பாடுறீங்களே, என்னைக்காவது பாடகரா இருக்கலாம் தோணிருக்கா? பாடி கீஷ்டா இப்பெல்லாம் அடிக்கடி என் படத்தை நானே பாக்குறேன், அதனால பாடகராகவே ஆயிருக்கலாம்னு தோணுது. ஒருவேளை நீங்க பாடியிருந்தா உங்க கல்யாண ரிசப்ஷன்ல என்ன பாட்டு பாடி இருப்பீங்க? உயில பூடிச்சு மய பூடிச்சு காலம் ஓடிச்சு யார சொல்லுங்கிற உலகம். சரி இதை மட்டும் என் பொண்டாட்டிக்கு போட்டு காட்டாத, அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு தான் நான் வாடகைக்கு வரணும். ஆம்பளைங்க படுற கஷ்டம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி அத முடிங்க, நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம தளபதி கிட்ட பல நாளா நீங்க ஏதாவது கேட்கணும்னு நினைச்சிருந்தா இதான் சான்ஸ், புடிச்சுக்கோங்க. கேளுங்க. நாம புடிக்கிற மாதிரி 2 கேள்வி இருக்கு. கேளு. ஏன் உங்க எல்லா படத்துலயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்படியே ரவுடியாவும் செகண்ட் ஹாஃப்ல போலீஸாவும் வரீங்க? அதுவும் நம்ம உங்க படம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, அது ஏன்? வாழ்க்கையில எல்லா மனுஷனும் முதல்ல கெட்டவனா இருந்து திருந்தி அப்புறம் நல்லவனா வாழறான். அதை சிம்பாலிக்கா காமிக்கதான் என் படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரவுடியாவும் செகண்ட் ஹாஃப்ல போலீஸாவும் நடிக்கிறேன். அதுக்கப்புறம் ரசிகர்கள் என்னோட வழி நடத்துக்காக தவிச்சு போறாங்க, என்ன ஒரு சின்ன எம்ஜிஆராவும் பாக்குறாங்க. ஐயோ எனக்கு தலையே சுத்துதே. அடுத்த கேள்வி, ஃபேஸ்புக்ல யாருமே பார்க்கணும் ஏன் அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க? ஏன் புக்கையே பார்க்காத என் ரசிகர்கள் என் ஃபேஸ மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பரவசப்படுத்ததான் டெய்லி ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றாங்க. இங்க கூட என்னோட ரசிகர் பிரகாஷ் இருக்காரு, அவர் பேர் பாலாபிஷேகம் பிரசாத் பிரகாஷ். அவருக்கு கேட்கிறேன். ஓகே ஸ்டாப் திஸ். நம்ம அடுத்ததா உங்க சின்ன வயசு போட்டோ ஒண்ணு எங்க டைரக்டர் கைக்கு கிடைச்சிருக்கு. கேடி ஒரு நிமிஷம், கமல்ஹாசன் என்னோட கலர் கொஞ்சம் கம்மி. அதனால தான் ஃபிளாஷ் அதிகமா தேவைப்படுதா? ஐயோ தளபதி ரொம்ப அமைதி ரொம்ப கத்தாதீங்க. அடுத்ததா திணிப்படி தகவல்கள் உங்களை பத்தி நிறைய பார்த்துட்டு இருக்கேன். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தல. லெட்ஸ் ஹேவ் தல ஏவி. அவரை பத்தி அவரோட ரசிகர்கள் மற்றும் நண்பர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு லெட்ஸ் டேக் a look. வீட்டில் வந்து கேட்டால் கிரிக்கெட் விளையாண்டு படிச்சுன்னு சொல்லிடுவார். உண்மையிலே ஏரியா போய் பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறதுனால அவங்க அண்ணன் தம்பிகளுக்கு அடி வாங்குறதுனால எனக்கு பிறகு ஒரு அடி வாங்குறாரு. ஆனால் கிரிக்கெட் பேட்டி வீட்டில் என்னத்தால நீங்க கிரிக்கெட் விளையாடி கால் அடிபட்டு வீர தடுப்பு வச்சிருப்பீங்கன்னு பார்த்தா பொண்ணுங்க சைட் அடிச்சு கால் ஒடிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். என்னது இது? அத்திப்பட்டி. நான் தனியால் இல்ல. என்ன சம்பந்தமா பேசுறீங்க? அது இல்ல, ஏரியா விட்டு ஏரியா போய் சைட் அடிச்சு உத வாங்குறதும் வீட்டுக்குள்ள கும்மா குத்து வாங்குறதும் நான் மட்டும் இல்ல, தனியாளு எல்லாரும் தான் வாங்குறாங்க. அங்க பாருங்க தளபதிக்கு அம்மாட்டி. சரி அடுத்ததா நம்ம தளபதி பத்தி இன்னும் பெருமையா வந்து பார்ப்போம். லெட்ஸ் ஹேவ் தளபதி ஹேவி ப்ளீஸ். தல என்னப்பா தளபதி ப்ளே பண்ணீங்க? தளபதி ப்ளே பண்ணுங்க. வணக்கம் பிரியா. தளபதி பாட்டி என்ன நினைக்கிறீங்க? தளபதியை வந்து நான் என் சித்தப்பாவை நினைக்கிறேன். சொல்லவே முடியாது, அது பா அப்படி இருக்கும். அண்ட் அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், பட் மனசால அவர் ரொம்ப நல்லவர். அண்ட்
அண்ட் எவ்வளோ கலாய்ச்சாலும் அவர் வந்து நின்று தாங்குவார் உடனே எப்படிங்க ஆக்சுவலா தேங்க்யூ பிரியா ஆண்டி. இதுப்பா தேங்க்ஸ். இது நான் சொல்றது ஒண்ணும் இல்லை. ஆக்சுவலா பிரியா ஆண்டி சொன்னா போதி தர்மரே சொன்ன மாதிரி. நோ கமெண்ட்ஸ். அப்படின்றீங்களா? சரி, இது கொஞ்சம் அடுத்ததா சூடு பிடிக்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட்டுக்கு போவோம். லெட்ஸ் கோ டு கபடி ஃபயர் கொஸ்டின் பதில்ல மட்டும்தான். ஓகே ரியல் ஃபயர் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா இல்ல நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. நம்ம தலை கிட்ட இருந்து முதல்ல தலை ரெடியா? உறக்கத்துக்கு முன்னாடியே இருக்கு. வாவ் சூப்பர் சூப்பர். இதே ஃபயர் கோ ஆன்சர்லயே இருக்கணும். லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்க மனைவி பண்ற இன்ஸ்டன்ட் டிஷ். இன்ஸ்டன்ட்டா சொல்லுங்க பாப்போம். நிறைய இருக்கு. அப்பம். அப்பம்னா அவ்வளவு பிடிக்குமா? அது ஒண்ணும் இல்ல. ஒரு நாள் அப்பம் பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்ப நான் போயிட்டேன். ஆனில இருந்து அப்பம் மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். சரி சரி, அப்பம் ஓகே தான். அடுத்த கொஸ்டின், பிடிச்ச நடிகை யாரு? அனுஷ்கா. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை அனுஷ்காவுக்கு நீங்க ப்ரப்போஸ் பண்ணிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? முதல்ல நான் பெஞ்சை தேடி இருப்பேன். வாவ், எப்படி யோசிக்கிறாரு? நல்லா இவர்கிட்ட இருந்து பல விஷயங்கள் நல்லா கத்துக்கலாம் போல இருக்குது. அடுத்ததா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லுங்க. இந்த உலகத்துல 1000 பொண்ணுங்க இருக்கும்போது நான் ஏன் ஜெஸ்ஸியை லவ் பண்ணணும், நான் ஏன் ஜெஸ்ஸியை லவ் பண்ணணும், நான் ஏன் ஜெஸ்ஸியை லவ் பண்ணணும். இங்க என்ன சொல்லுது? ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்லுதா? அம்மா நான் ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன், நீ வேற குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாங்க. சரி சரி சரி, நம்ம தலை ராபிட் ஃபயர் ரவுண்ட்ஸ்ல ராபிடா ஃபயரிங் ஆன்சர் சொல்லிருக்காரு. இவருக்கு ஈடா தளபதி ஈடுபட்டுவாரா இல்லையா? லெட்ஸ் see, லெட்ஸ் play game. தளபதி ரெடியா? நான் பிறந்ததுலேருந்து ரெடி. நான் பிறந்தது ஐயோ ஐயோ, கொஞ்சம் தாங்க முடியலையே. சரி சரி, பாப்போம் பாப்போம். நம்ம என்னைக்காவது இவ்வளவு அழகா பிறந்தது யோசிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் அழகாக ஏன் நான் பிறந்தேன்னு போதும் நான் பட்ட பாடு. உலகாதே. சரி சரி, அமைதி அமைதி அமைதி. அடுத்ததா உங்க கல்யாணத்துல அப்படின்னு யாரையா சொல்லிருக்கீங்களா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. இவரோட கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். இவர் ஒய்ஃப் தான் இவரை பார்த்து அடிக்கடி சொல்லியிருந்தாங்க. வாவ், தளபதி உங்க பத்தி நிறைய தகவல்கள் வருது. எப்படி இவ்வளவு அசிங்கத்தையும் தாங்கி சும்மா கண்ணு மாதிரி நிக்கிறீங்க? உங்களை பாராட்டுறேங்க, உங்களை பாராட்டுறேன். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததா மூணாவது கேள்வி, தலைகிட்ட கேட்ட அதே கேள்வி. தலைக்கு பதிலா அனுஷ்காவுக்கு நீங்க ப்ரப்போஸ் பண்ணிருந்தா எப்படி பண்ணிருப்பீங்க? முதல்ல தலை போட்ட பெஞ்சை தள்ளி போட்டிருப்பேன். அடுத்ததா இந்த உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களையும் நான் தங்கச்சியா எடுத்துப்பேன். ஆனா உன்னை தவிர ஐயோ, சின்ன போய் சொல்லு. நரேனா, இந்த பசங்களை தாங்க முடியலையே. சரி சரி, கடைசியா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லுங்க. என்னாச்சு? காலையில சந்தோஷ் வீட்ல இட்லி சாப்பிட்டோம், மத்தியானம் கண்ணன் வீட்ல தோசை சாப்பிட்டோம், சாயந்தரம் சந்தியா வீட்ல வந்து பொங்கல், வடை சாப்பிடலையா? தளபதி ஆடவே கூடாது. தல தலக்க நீங்க ரெடியா? Start the music. சக்தி யா சரசக்தி ராசக்தி 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 என்ன கொடுமை சார்? அது உட்கார்ப்பா. தளபதி தளபதி come on come on come on. என்னை ஏய் விழுந்துற போற உட்காருங்க. இவங்க ரெண்டு பேரும் டாலண்ட பார்த்து ஆடியன்ஸ் மட்டும் இல்ல, நானும் ரொம்பவே பிரமிச்சு போயிட்டேன்ப்பா. கேட்டு எனக்கு ஒரு கேள்வி. கேளுங்க. இந்த கேவலமான ஷோவை
டைரக்ட் பண்ண மூஞ்சியா நான் பார்த்தேன். நீ என்ன சொல்ற கேவலன்னு நான் சொல்றேன்டா. அந்த படுக்கு கேவலமான டைரக்டர் யாரு? எதுக்கு? பனைநில மெம்பர்ஷிப் கொடுத்துட்டியா? இல்ல. அப்படின்னா உனக்கு போட்டா கிடையாதுடா. அத கேட்க நீ வர்றா. என்னன்னா ஒன் மோர் டைம். இந்த டீச்சருக்கு என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல? ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ரெண்டு பேரும் அந்த ஹாஸ்டல்லே கார்ட்டூன் எபிசோட் புரியல. அது புரியல. ஆமா, they need to grow up. என்ன தல? Yeah. Sound. Arrested. எதுக்கு? பனைநில மெம்பர்ஷிப் கொடுத்துட்டியா? இல்ல. அப்படின்னா உனக்கு போட்டா கிடையாதுடா. அத கேட்க நீ வர்றா. என்னன்னா போண்டா போலீஸ்டா.